ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான். இப்போ நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துருக்கிறேன். இந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடியும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மூடியில் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஓட்டை போட்டு வச்சு அந்த மூடியை எடுத்து அதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். உங்ககிட்ட பழைய பாட்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிச்சனில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் சப்பாத்தி பூரி எல்லாம் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி மாவு கொட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி மாவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பவுடர் மாவு போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது இந்த பாட்டில் இருக்கிற மாவு இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டான அளவுக்கு நமக்கு மாவு விழும். எக்ஸ்ட்ராவாகவும் நமக்கு மாவு விழாது. அதே சமயத்தில் மாவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் எறும்பு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதை நியூஸ் பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ரொம்ப அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மூடி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய பாட்டிலோட மூடியில் நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நியூஸ் பேப்பர் வைக்கும்போது மாவு கீழே விழாது. நம்ம கவுத்தி வச்சா கூட மாவு வராதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற பழைய பாட்டில், வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஷாம்பு பாட்டில் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலோட பாதி பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணி நம்ம அறுக்கும்போது சூப்பராக இந்த மாதிரி அறுந்து வரும். நமக்கு நம்மளுடைய கிச்சனில் டெய்லி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கில் இந்த மாதிரி பைப் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சரியான ஹேங்கர் இருக்காது நமக்கு வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம சோப்பில் அந்த ஸ்பாஞ்செல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக அதிலேயே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலே சோப்பெல்லாம் எப்போவுமே பட்டு நமக்கு அழுக்காகவே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இதை ஹேங் பண்ணி விடும்போது ரொம்ப அழகாக அதில் போய் உட்காந்துக்கும். அதே மாதிரி பாட்டிலோட அந்த மூடியை நம்ம எப்போவுமே ஓப்பன்லேயே விட்டுக்கணும். ஸோ அதில் இருக்கிற சின்ன சின்ன தண்ணீர் துளிகள் கூட நமக்கு கீழேயே விழுந்துடும். அதுவுமே நமக்கு சிங்கிலேயே விழுந்துடும். பாருங்கள், இது மட்டும் இல்லைங்க, நம்ம வேறு வேஸ்ட்டு கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். முட்டை தோடு போட்டு வச்சுக்கலாம் அல்லது நமக்கு வெங்காய வேஸ்ட்டு கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வர வேஸ்ட் இதில் போடும்போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு கீழே வடிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு போட்டு வச்சிருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாமே ட்ரையாக இருக்கும். நம்ம இந்த பாட்டிலை எப்போ வேணாலும் அதுலேருந்து அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம செடிகளுக்கு இந்த வேஸ்ட்டை போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற கேஸ்கட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுத்த உடனேயே கீழே விழுந்துடும். பாருங்கள், எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். இதை நாம் சட்னி அரைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சட்னி அரைக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரப்பர் பேண்டே போதும். பாருங்கள், இந்த ரப்பர் பேண்டை நாம் இதில் போட்டு வச்சுக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அதில் இருக்கிற கேஸ்கட் நமக்கு கீழேயே விழாது. நம்ம கவுத்துனா கூட கீழே விழாது. நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம கையில் வரும். பாருங்கள், அதே மாதிரி நம்ம சட்னி அரைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணி எதுவுமே நமக்கு கீழே சிந்தாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கிச்சனில் வர வேஸ்ட்டு முட்டை ஓடு, இந்த முட்டை ஓடை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சுத்து தாங்க நல்லா சூப்பராக அரைஞ்சு கிடைக்கும் நமக்கு. அதே சமயத்தில் மிக்ஸி ஜார் ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதில் இருக்கிற பிளேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நமக்கு. இதை நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சாவே நம்ம மிக்ஸி ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி அதில் இருக்கிற கேஸ்கட் பழசாயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம அதிக நாளுக்கு வச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அல்லது அது காம்பி போன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. நமக்கு சமையலுக்கும் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கிற மிளகு, இந்த மிளகுல ஒரு 4-5 பீஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் ஆனால் கூட இந்த தேங்காய் எண்ணெய் காம்பி போகாமல் அதிலிருந்து எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் தேங்காய் எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சுக்கிட்டு எடுத்து வச்சா கூட தேங்காய் எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயை 10 நிமிஷத்தில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் நாட்டு சர்க்கரை, உப்பு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் வர முக்கியமான ஒரு பிரச்சனை இதில் வச்சுருக்கிற ஸ்பூன் தான். அதாவது இந்த ஸ்பூன் நிறைய இருக்கும்போது சரியாக உட்காராது. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்பூனை இந்த மாதிரி ரிவர்ஸாக அந்த மாதிரி
அமுத்தி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு உட்காந்துருக்கும். எடுக்கும்போது நம்ம சூப்பராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திரும்ப நம்ம இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரிவர்ஸில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உப்பு நல்லா கரைஞ்சு கிடைக்கும். நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் 2 பிடி அளவுக்கு சோளம் எடுத்து போட்டிருக்கிறேங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா நம்ம குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். இதில் நெய் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயத்தில் குளிர்காலத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இதில் லைட்டாக மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே அவங்களுக்கு உடம்புக்கு சேரும்போது சளி பிரச்சனை வராமல் இருக்கும். நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு வெடிஞ்சு கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அம்மா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடையிலேருந்து நம்ம பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே என் குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. அதாவது நம்ம வீட்டில் டெய்லி அயன் பண்ணும்போது வர ஒரு பிரச்சனை தான். அதாவது நம்ம காட்டன் சாரீஸ் ஆகட்டும், இல்லை ஷர்ட் ஆகட்டும், அயன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அயன் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அயன் பாக்ஸில் வர சூடு டைரெக்டாக நம்முடைய துணியில் படாமல் இருக்கிறதால அந்த துணி வந்து அதிக நாளுக்கு ஃபேட் ஆகாமல் இருக்கும், கிளியாமல் இருக்கும். மாதிரி அயன் பண்ணி முடித்த உடனேயே அதில் இருக்கிற வயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற கிளிப்பை இந்த மாதிரி போட்டு விட்டவே போதும். இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மகிட்ட இருக்கிற வத்தி குச்சி இருக்கு இல்லைங்களா, அதாவது தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டியில் இருக்கிற இந்த தீக்குச்சிகள் ஒரு 4-5 தீக்குச்சிகள் இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டு, அதாவது கிச்சனில் நமக்கு டெய்லி வர வேஸ்ட் தான் இந்த வெங்காயத்தோட தோல். இந்த வெங்காயத்தோட தோல் ஒரு பிடி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான சல்ஃபர் இருக்குது. அதே மாதிரி அந்த வெங்காயத்தோட தோல்லையுமே சல்ஃபருங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஸோ நம்ம இந்த வெங்காயத்தோட தோலை இந்த மாதிரி சூடு பண்ணும்போது என்ன ஆகுமா, அது எல்லாமே ரிலீஸ் ஆகி நம்ம தண்ணியிலேயே கிடச்சிடும். ஸோ நம்ம தண்ணியை வடிகட்டி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டில் இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் எங்கெல்லாம் பூச்சிகள் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக பல்லிகள் வராது. இந்த சல்ஃபரோட ஸ்மெல்லுக்கு எந்த விதமான பூச்சி நம்ம கிச்சனில் வராது. டெய்லி நம்ம கிச்சனை நைட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் பூச்சிகள் வராமல் இருக்கும். முக்கியமாக கரப்பான் பூச்சிகள், அது மட்டும் இல்லாமல் கொசு முட்டைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க இருக்கும். நம்ம வீட்டில் வர கிச்சன் வேஸ்ட், அதாவது இந்த வெங்காயத்தோட தோலை நம்ம எப்போவுமே குப்பையில் போடாமல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம செடிகளுக்கு கூட போட்டு வைக்கலாங்க. செடிகளில் பூச்சிகள் வராமலும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.